குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th மேக்ஸ்ல அல்ஜீப்ரா இயற்கணிதம்ல 3.6 எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பயிற்சி 3.6. ஸோ பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைன் ஒரு திருக்குறள். இந்த திருக்குறள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த திருக்குறள்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அஞ்சுவது அஞ்சாமை, பேதைமை, அஞ்சுவது அஞ்சல், அறிவார் தொழில் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ அதனுடைய விளக்கம் என்ன கொடுத்திருக்காங்க? அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமை, அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவது அறிவுடையவரின் தொழில். சோ இங்க உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம டீச்சர்ஸ பார்த்தா பயப்படுவோம். அந்த பயம்ங்கிறது நம்ம மனசுல இருந்து வரக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கணும். அதே டீச்சர்ஸ பார்த்தா நம்ம கிண்டல் பண்றது, கேலி பேசுறது அதெல்லாம் கூடாது. ரீசன், அவங்க நமக்கு ஒரு ஆசான், ஆசிரியர், ஆசிரியை. நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுடைய டே டைம்ல ஸ்பெண்ட் பண்றதே நம்மளுடைய ஆசிரியர், ஆசிரியைகள் கூட தான் ஸ்பெண்ட் பண்றோம் நம்ம. காலையில 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா, சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அவங்க கூட தான் இருக்கீங்க. அப்புறம் வருவீங்க, ஹோம் ஒர்க் பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க, விளையாடுவீங்க, தூங்குவீங்க. திருப்பி அகைன் உங்களுடைய ரொட்டீன், உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட. சோ அந்த டீச்சர்ஸ பார்த்து, ஐயோ இந்த மேம் நம்மள அடிச்சுடுவாங்க, இந்த சார் நம்மள அடிப்பாரு, ஹோம் ஒர்க் பண்ணல, டெஸ்ட் ஒழுங்கா எழுதல, இம்போசிஷன் பண்ணல, படிச்சுட்டு வரல, அந்த மாதிரி செயல்களுக்காக நம்ம பயப்படுறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நமக்கு தெரியாது. பட் நம்மளுடைய டீச்சர் நம்மள தேவையில்லாம அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்கணும், நமக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும், படிக்கணும், நம்ம லைஃப்ல நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நல்ல லெவலுக்கு போகணும். அதுக்காக தான் நம்ம டீச்சர்ஸ் நம்மள அடிப்பாங்க, திட்டுவாங்க. சோ அப்ப அந்த அடிப்பது, திட்டுவது அப்படிங்கிறது மனசுல நம்ம மரியாதையா ஒரு விஷயத்த, அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு மரியாதையை நம்ம மைண்ட்ல எடுத்துட்டு வந்தோம்னா, அது ஒரு அறிவுடையவரின் தொழில். அதே ஆசிரியர்களை பார்த்து அஞ்சாமல் இருப்பது. ஆனா அந்த அஞ்சுவது அப்படிங்கிற, அந்த பயப்படுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு அடிக்கிறதுனால கிடையாது. நம்ம எல்லாவற்றையுமே அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிறோம். அதற்காக அவங்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுப்பதே அந்த அஞ்சுவது அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அஞ்சாமல் அவமதிப்பது அறியாமை, அஞ்சுவது அறிவுடையவரின் ஒரு தொழில். ஓகேவா? சரி. இப்போ பாடத்துக்குள்ள போயிடலாமா? லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஒன் வேரியபிள். ஒரு மாறியில் அமைந்த செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு, கோவைகள் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக். சரி. இப்போ ஒரே நிமிஷம். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஒன் வேரியபிள். ஒன் வேரியபிள்னா என்ன? ஃபர்ஸ்ட், ஒரு மாறியில் அமைந்த நேரியல் சமன்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு மாறியில் அமைந்த அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு x+7, x+8, 2x+7 அப்படின்னு சொல்லிட்டு x+7, இது ஒரு மாறியில் ஒரு மாறி. இதை சமன்பாடு அப்படிங்கும்போது x+7 is equal to 12, x is equal to 12 minus 7, x இனுடைய மதிப்பு 5. இதைத்தான் இந்த ஒரு மாறியில் அமைந்த சமன்பாடுகள்னா, அங்க xஓ, yஓ, ஏஓ, பிஓ ஏதோ ஓர் உறுப்பு தான் இருக்கும். அந்த ஓர் உறுப்பை வச்சு நம்ம படிக்கிறதுக்கு தான் ஒரு மாறியில் அமைந்த சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ இப்ப இந்த ஈக்குவல் டு இருந்தாதான் அத சமன்பாடுன்னு சொல்லுவோம். சமக்குறி இருந்தாதான் அத சமன்பாடு. சமக்குறி இல்லைன்னா அது சமன்பாடு கிடையாது. சரிங்களா? இத ஒரு படி சமன்பாடு. இப்போ நம்ம இத வேர்ட் ப்ராப்ளமாவும் கொடுக்கலாம். ஓர் எண்ணுடன் 5ஐ கூட்டும் போது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு, அந்த ஓர் எண் அப்படிங்கிறது எக்ஸ்.
ஓர் எண்ணுடன் 5ஐ கூட்ட கிடைப்பது. x உடன் 5ஐ கூட்டினால் 25 கிடைக்கும். அப்போ இந்த x னுடைய மதிப்பு என்ன? அத வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஓர் எண்ணுடன் 5ஐ கூட்ட கிடைப்பது 25 எனில் அந்த எண் யாது? அந்த எண் என்ன? அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அந்த எண் ஈக்குவல் டு தட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அந்த எண் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் உடன் 5ஐ கூட்டும் போது 25 கிடைக்கின்றது. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்ன என்று நாம் இந்த இடத்துல கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையா? இப்ப x is equal to 25 minus 5 that is x is equal to 20 அப்படிங்கிறது. சோ இது வாக்கிய கணக்குகளாகவும் வரும், சமன்பாடுகளாகவும் வரும். வாக்கிய கணக்குகளாக வந்தா இந்த மாதிரி ஒரு படி சமன்பாடா அதை மாத்தி நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து இங்க கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட் தான், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ உங்களுக்கு நேரியல் சமன்பாடு இப்ப இதுல வந்து 2 நம்பர் கூட 2 நம்பரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அதுல பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு நம்பரை கூட்டுறது, கழிக்கிறது, இந்த கதை எல்லாமே வந்து நம்ம பண்ணலாம். இடமாற்று முறையிலையும் பண்ணலாம். இப்ப வந்து 2x plus 5 is equal to 20 கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். x மட்டும்தான் வருமா? இல்ல. எக்ஸுக்கு முன்னாடி மதிப்பு வரும். 2x plus 5 is equal to 20னா 2x இங்க வச்சுப்பீங்க. 20 minus 5. 2x is equal to 15. x is equal to 15/2. இடமாற்று முறையிலையும் இந்த வகுத்தல்லையும் வரும். சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒத்த உறுப்புகளை வந்து ஒன்றிணைத்து அதுக்கப்புறம் வந்து சம்ஸ் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3.6 எக்ஸசைஸ்ல முதல் 3 கணக்குகள் வந்து MCQல வரக்கூடிய கணக்குகள். 4, 5, 6 தான் வந்து உங்களுக்கு சம்ஸ் இருக்கு. சரி, நான் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஒரு 2 சிமுலேஷன் காட்ட போறேன். 2 சிமுலேஷன் பார்த்துட்டு நம்ம வந்து சம்ஸ் எக்ஸசைஸ்ல 3 ப்ராப்ளம் இருக்கு. அத ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆக்டிவிட்டில பார்க்க போறோம். சரிங்களா? -3x plus 3 is equal to 1. இப்ப இங்க x னுடைய மதிப்பு எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்க பாருங்க. -3x minus 3 அப்படிங்கிறது நீங்க வச்சுக்கோங்க. இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். -3 into x is equal to இந்த -3 equal to சைன்க்கு இந்த பக்கம் வரும்போது +3 மாறிடும். சோ அப்போ +3 மாறினா 1 plus 3 is equal to 4. அப்போ -3 into x is equal to 4. So x is equal to 4 divided by -3. Answer x is equal to -4/3. இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல என்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் கொடுத்திருக்காங்கன்னா, இந்த -3 நீங்க இந்த சைட் கொண்டு போறதுக்காக இங்க ஒரு -3 வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ அதனால எந்த ஒரு மதிப்பில் மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? இன்னொரு இது வச்சிருக்கேன் இருங்க. 5 into இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. 5 into x plus -5 is equal to 1 into x plus -2. அதாவது 5 into x minus 5 is equal to 1 into x minus 2. ஃபர்ஸ்ட் இத உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. 5 into x is 5x. 5 into -5 is -25. 1 into x is 1x. 1 into -2 is -2. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு இல்லையா? எஸ். அடுத்தது இப்போ எக்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரீங்க. டேர்ம்ஸ வந்து கம்பைன் பண்றீங்க. எக்ஸ் டேர்ம்ஸையும் நம்பர்ஸையும் கம்பைன் பண்றீங்க. சோ எக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. 5x minus x is equal to -2 -25 இந்த சைட் போகும்போது +25 மாறிடும். சோ கலெக்ட் லைக் டேர்ம்ஸ். 5xல இருந்து x கழிச்சாச்சுன்னா 4x. 25ல இருந்து 2 கழிச்சாச்சுன்னா 23. சோ ஃபைனல் x is equal to 23/4. ஆன்சர் x is 23/4. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் உள்ள எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். லைக் டேர்ம்ஸ் சமப்படுத்தணும். கலெக்ட் லைக் டேர்ம்ஸ் அண்ட் ஃபைண்ட் த எக்ஸ் வேல்யூ. இவ்வளவுதான் லீனியர் ஈக்குவேஷனுடைய
கொஸ்டின் இவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இன்னொரு சம் பார்க்கலாம். நியூ ஈக்குவேஷன் 2 into x minus 5 is equal to 1 into x minus 2. 2 into x minus 10. 2 into 5 is minus 10. 1 into x is x. 1 into minus 2 is minus 2. Step 2. 2x minus x is equal to minus 2 minus of minus 10. அதாவது இந்த சைடு வரும்போது plus 10 ஆ மாறிடும். ஓகேவா? ஸ்டெப் 3. 2xல இருந்து ஒரு x கழிச்சீங்கன்னா வெறும் x. minus 2ல இருந்து plus 10 கழிச்சீங்கன்னா plus 8. So final step x is equal to 8 divided by 1. x is equal to 8. இவ்வளவுதான்ப்பா நமக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷனுடைய கான்செப்ட். ஒத்த உறுப்புகளை சமப்படுத்தி எக்ஸினுடைய மதிப்போ ஒய்யினுடைய மதிப்போ அது வேர்ட் ப்ராப்ளம்ல கொடுத்தாலும் சரி இல்ல நம்பர்ஸ்ல கொடுத்தாலும் சரி நம்ம பண்ண போறது இவ்வளவே தான். வேற எதுவுமே கிடையாது. ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்க. x இன் மதிப்பு காண்க, x மற்றும் p இன் மதிப்பு காண்க, x மற்றும் m இன் மதிப்பு காண்க. Find the value of x, find the value of x and p, find the value of x and m. So இந்த 3 questions நம்ம வந்து MCQ செஷன்ல பார்த்துடலாம். சரிங்களா? So Friday கிளாஸ்ல ஒரு MCQ செஷன் கண்டக்ட் பண்ணிக்கலாம். So நமக்கு MCQல இந்த questions நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். So இந்த 3 questionல வந்து find the value of x, find the value of p and find the value of x and m. இவ்வளவுதான். இது நம்ம வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? So இது பார்த்துட்டு நம்ம வந்து ஆக்டிவிட்டிக்கு வரலாம். sin மதிப்பு காண்க. Find the value of x இல்லையா? Question number 4. 2x divided by 3 minus 4 is equal to 10 divided by 3. So இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா மைனஸ் 4 வந்து நம்ம இடம் மாத்திட்டு போகணும். ஏன்னா வந்து x மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போகணும். ஸோ அப்போ 2x divided by 3 is equal to 10 by 3 plus 4. minus 4 ஆப்போசிட் சைடு வரும்போது plus 4 மாறிடும். இப்போ 4 divided by 1 அப்படின்னு இருக்கிறதா மீனிங் இல்லையா? ஸோ அப்போ 3,1க்கு LCM எடுக்கணும். 3,1 மீசிமா எடுத்தீங்கன்னா வந்து 3a தான் வரும். அப்ப இந்த டேர்மை மட்டும் 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். அவ்வளவுதான். 2x divided by 3 is equal to 10 by 10 plus இதை மட்டும் 3ஆல பெருக்கிக்கோங்க. 4 into 3 12 divided by 3. இப்ப ரெண்டு சைடும் 3 இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 2x divided by 3 is equal to 22 divided by 3. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு சைடுமே 3 கேன்சல் பண்ணிக்கோங்க. 2x is equal to 22. x is equal to 22 divided by 2. x is equal to 11. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். நான் சிமுலேஷன்ல காமிச்சேன் இல்லையா? அங்க வந்து நம்மளால நம்பர்ஸ் வந்து நம்ம மாத்த முடியாது. அவங்க பை டிஃபால்ட்டா கொடுத்திருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம வச்சுக்க முடியும். சோ அதனால வந்து நான் நம்பர்ஸ் மாத்தல. பட் இங்க வந்து நீங்க இல்லனா அங்கேயே நான் உங்களுக்கு சிமுலேஷன்லயே எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். சோ இப்போ ரெண்டாவது क्वेश्चन பாருங்க. y plus 1 by 6 minus 3y is equal to 2 by 3. ஸோ இப்போ y எல்லாம் ஒரு சைடும் நம்பரை ஒரு சைடும் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ y minus 3y is equal to 2 by 3 minus 1 by 6. So 3,6க்கு LCM எடுக்கணும் இல்லையா? So y minus 3y வந்து minus 2y is equal to 3,6க்கு LCM எடுத்தீங்க அப்படின்னா 6 அதனுடைய LCM வந்து 6. அப்ப இதை மட்டும் 2ஆல பெருக்கணும். 2 2 4 minus 1.
ஸோ மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4ல் 1 கழிச்சா 3/6 மைனஸ் இங்க போட்டுறேன் minus 2y is equal to 1/2. So 1/2 இல்லையா minus 2y is equal to 1/2. So y is equal to minus y is equal to 1/2 is equal to இந்த பெருக்கல்ல இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது 1/2 மாறிடும் இல்லையா? ஸோ அப்போ y is equal to minus 1 divided by 4. ரொம்ப சிம்பிள். இதுலயே மூணாவது சப்டிவிஷன் பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஃபிராக்ஷன்ல தான் கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப இதுல எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கூட்டிட்டு வரணும், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கணும் இல்லையா? 1/3 minus 5/4 is equal to 7x/12 plus x divided by 3. இப்ப ரெண்டு பக்கமே எல்சிஎம் எடுத்தாகணும் நமக்கு. 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12, 12க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னாலும் 12 தான். ஓகேவா? அப்போ ஸோ 3, 4, 12, 3க்கு எல்சிஎம் வந்து 12. அப்ப இங்க என்ன பண்றோம்னா 1/3 into 12 minus 5/4 into 12 எல்லாத்தையுமே 12ஆல பெருக்கிடலாம். 7x/12 into 12 plus x/3 into 12. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபிராக்ஷன்ல இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆயிடும். 3 1 3 3 4 12 4 1 4 4 3 12 12 1 12 3 4. சரியா? இப்ப என்னாச்சு? 4 minus 5 into 3 என்ன வரும்? 4 minus 15 is equal to 7x plus x plus into 4. Sorry, 7x into 4x. ஓகேவா? இப்படி டைரக்டாவே எழுதிக்கலாம். 7x into 4x. 7x plus 4x. ஸோ 15ல 4 போச்சுன்னா -11 equal to 7 4 11x. x is equal to 11/11 minus 1. ஏன்னா -11 இருக்கு, அதனால -1. அவ்வளவுதான். ஸோ ரெண்டாவது கொஸ்டின்ல x மற்றும் p இன் மதிப்புகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அது நம்ம சிமுலேஷன்ல பார்த்தா அதே மாதிரிதான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஒத்த உறுப்புகளை சமப்படுத்தி x and p யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஒரு கொஸ்டின்ல x கொடுத்திருப்பாங்க, ஒரு கொஸ்டின்ல p கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். -3 into 4x plus 9 is equal to 21 minus 12x முன்னாங்க 12 minus 27 equal to 21 minus 12x is equal to 21 plus 27. 27ல 21 கழிச்சோம் அப்படின்னா இந்த 27 ஆனது அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடுமா? அப்போ 21 பிளஸ் 21 plus 27 எவ்வளவு வரும்? -12x is equal to 48. x is equal to minus x is equal to 48/12. 12 12 12 4 48. x is equal to -4. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ரெண்டாவது கணக்கு பாருங்க, அது இன்னும் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஈக்குவேஷன், ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்றோம், எக்ஸ்ட்ராம தனி எடுத்துட்டு நம்பர்ஸ் எல்லாம் ஒரே ஃபேமிலியா இருக்காங்கன்னா அவங்கள ஒன்னா கூட்டிட்டு போறோம், அவ்வளவுதான். ஸோ 4th சம் பார்த்தாச்சு, 5th சம் பார்த்தாச்சு, 6thலயும் ஒரு மாடல் பார்த்துடலாம். 5thல இன்னொரு மாடல் பார்த்துடலாம். 20 minus 2 into 5 minus p equal to 8. எக்ஸ்பேண்ட் பண்றோம். 20 minus 2 5 10 minus into minus 2p equal to 8.
ஸோ 20ல 10 கழிச்சிட்டிங்கன்னா 10 + 2p = 8. 2p is equal to 8 minus 10. 2p is equal to -2. p is equal to -2 divided by 2. p is equal to -1. அவ்வளவுதான். ஓகே. ஆறாவது கணக்கு x மற்றும் m, அதாவது ஒரு ஈக்குவேஷன் xன்னு கொடுத்திருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் mன்னு கொடுத்திருக்காங்க. அதனால தான் x மற்றும் m இன் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணும் பெருசா அதெல்லாம் ஒரு m வச்சு ஒரு ஈக்குவேஷனை பார்த்துருவோம். ஸோ 3.6 எக்ஸசைஸ் வந்து இதோட முடிஞ்சிரும். ஓகேவா? m plus 9 divided by 3m plus 15 is equal to 5 divided by 3. Cross multiplication பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? குறுக்கு பெருக்கல். 3 into m plus 9 is equal to 5 into 3m plus 15. So 3m plus 9 3 27 equal to 15m plus 15 75. ஓகேவா? ஸோ இப்போ m எல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறோம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடும். 3m minus 15m is equal to 75 minus 27. ஓகேவா? ஸோ மைனஸ் 12m is equal to 75ல 27 கழிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? பிளஸ் 48. ஓகேவா? ஸோ -12m is equal to 48. m is equal to 48 by 12. 12 ones are 12, 12 fours are 48. m is equal to -4. அவ்வளவுதான். இந்த எக்ஸசைஸே ஓவர் நமக்கு. இப்போ ஆக்டிவிட்டி காட்டுறேன். ஆக்டிவிட்டியில சில சம்ஸ்க்கு எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸ் வேல்யூஸ் நீங்க தான் சொல்ல போறீங்க. One step algebra equation. ஸோ இப்போ நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். சாட் செஷன் அன்மியூட் பண்ணிட்டு மற்றதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இல்லைன்னா சாட்ல கூட நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பிளஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 25. எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 25 மைனஸ் 21ன்னு கொண்டு போவீங்க. அப்ப எக்ஸினுடைய மதிப்பு 25 மைனஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 4 இல்லையா? அப்போ எக்ஸ் பிளஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 25 அப்படிங்கிறதுக்கான விடை 4. ஸோ மீதி இருக்கிறது நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, எக்ஸ். ஓகே, ஆன்சர் சொல்லுங்க. சாட் செஷன்ல கூட நீங்க சொல்லலாம். அன்மியூட் பண்ணி பேசுறேன்னா கூட சாட் செஷன்ல சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் பிளஸ் 19 இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு இருக்கு. ஸோ 30ல 19 கழிச்சா எக்ஸினுடைய மதிப்பு என்ன வரும்? 30ல 19 கழிச்சா எக்ஸினுடைய மதிப்பு என்ன வரும்? வெரி குட், 11. ஸோ அப்ப எங்க வருவீங்க? இங்க. This one. Super. அடுத்தது எக்ஸ் பிளஸ் 11 ஈக்குவல் டு 21. எக்ஸ்ல 21 மைனஸ் 11. அப்ப எக்ஸினுடைய மதிப்பு என்ன வரும்? 21 மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 10. அடுத்தது எக்ஸ் பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 17. 17 8 கழிச்சா என்ன வரும்? 17 மைனஸ் 8. பிளஸ் 12 ஈக்குவல் டு 40. 40 மைனஸ் 12 என்ன வரும்? எக்ஸினுடைய மதிப்பு 28. எக்ஸ் பிளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 24. 24 9 கழிச்சா என்ன வரும்? 15. எக்ஸ் பிளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 30. 30 மைனஸ் 25ங்கும் போது எக்ஸினுடைய மதிப்பு 5. எக்ஸ் பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 17. 17 மைனஸ் 5 இஸ் 12 இல்லையா?
plus 5 is equal to 19. 19 minus 5 என்ன வரும்? 14. 24ல 7 கழிச்சீங்கன்னா 17. ஸோ ஆன்சர் சப்மிட் கொடுத்து பார்க்கலாமா? வெரி குட். இப்போ வந்து ஒன் ஸ்டெப் அல்ஜீப்ரா ஈக்குவேஷன் இன் அடிஷன் வந்து ஈஸியா புரிஞ்சுடுச்சா? ஸோ சப்ட்ராக்ஷனும் இதே மாதிரி தான், மல்டிப்ளிகேஷனும் இதே மாதிரி தான் நம்ம இப்போ போர்டில் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த சம்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ல இன்னும் ஒரு கணக்கு 2. இப்போ பாருங்க 2x மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 2x இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 7. 2x இஸ் ஈக்குவல் டு 8. x இஸ் ஈக்குவல் டு 8/2. இப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்ன வரும்? இப்படிதான் வந்து இந்த 6 கணக்கு நீங்க கால்குலேட் பண்ணும். ஒன்று மட்டும் நான் சாம்பிள் சொல்லிட்டேன். ஸோ அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்ன வரும்? 4. ஸோ இப்போ இதில் வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஒன் வேரியபிள்ல எல்லா ஃபார்மேட்டும் இந்த சம்ல வந்துடும். 5x minus 5 is equal to 20. First 5 ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு வந்துருவீங்க LHSக்கு. அப்போ 5x is equal to 15 ஆயிடும். x is equal to 15/5. ஓகேவா? x இனுடைய மதிப்பு 3 வரணும். இங்க வந்து உங்களுக்கு 5ன்னு கொடுத்திருக்காங்க. கொஸ்டின்ல ராங் பண்ணிருக்காங்க. 17x plus 6x 17 plus 6x is equal to 9. 9 minus 17. ஓகேங்களா? 9 மைனஸ் 17. அப்புறம் 9 மைனஸ் 17 என்ன வரும்? 6x is equal to that number. x is equal to that divided by that number. அப்ப என்ன ஆன்சர் வரும்? minus 4/3. Find two numbers if the numbers are in the ratio 5:3 and they differ by 18. 18. 5x is equal to 5 into 9. அப்போ 45 9 5 45. 3x is equal to 3 into 9. 5:3 ratio. Difference is 18. ஓகேவா? 45 minus 27. Determine x if the sum of two odd consecutive numbers is 56. x plus 2 is equal to 29. X is equal to 27. Last question. The ages of x and y are in the ratio of 5:7. After 4 years, the sum of their ages will be 56 years. Find their present age. The ages of Rahul and Ramya are in the ratio 5:7. So இது வந்து உங்களுக்கு ஒரு ஏஜிங் கால்குலேஷன் சம்மு. 5x is equal to 45, 3x is equal to 27 தான் வரும். இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல கொடுக்குறேன். ஏன்னா இது 9th மேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின். இங்க உங்களுக்கு 8th மேக்ஸ்ல கிடையாது. ஸோ இன்னைக்கு பார்த்த லீனியர் ஈக்குவேஷன் கான்செப்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவா புரிஞ்சுதா? கான்செப்ட் ரொம்ப 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 குட்டி கான்செப்ட் தான். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம் ஆர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓர் உறுப்பு கோவை, ஓர் உறுப்பு சமன்பாடு, ஓர் உறுப்பை கொண்ட சமன்பாடுக்கு நம்ம வேல்யூ ஆஃப் தட் அன்னோன் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்த கான்செப்ட். இஸ் இட் கிளியர்? எஸ் இல்லைங்களா? ஓகே. ஸோ டவுட்ஸ் எதுவும் இருக்குங்களா? டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.